விறுவிறுப்பாக நடைபெற்ற ஓவல் டெஸ்ட் போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்று இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்தியா சமன் செய்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான கடைசி டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 224 ரன்களும் இங்கிலாந்து 247 ரன்களும் எடுத்தன. இரண்டாவது இன்னிங்ஸில் 396 ரன்கள் குவித்த இந்தியா இங்கிலாந்துக்கு 374 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது. இலக்கை நோக்கி ஆடிய இங்கிலாந்து அணியில் ஃப்ரூக் மற்றும் ரூட் சதம் விளாசினர். எனினும் 4ஆம் நாள் ஆட்டத்தில் இருவரும் ஆட்டமிழந்ததால் போட்டி இந்தியாவின் பக்கம் வந்தது. கடைசி நாள் ஆட்டத்தில் இந்தியாவின் வெற்றிக்கு 4 விக்கெட்கள் தேவைப்பட்ட நிலையில் இந்திய பவுலர்கள் அபாரமாக பந்து வீசி அடுத்தடுத்து விக்கெட்களை வீழ்த்தினர். இறுதியில் இங்கிலாந்து 367 ரன்களுக்கு ஆட்டமிழக்க 6 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற இந்தியா 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-2 என்ற கணக்கில் சமன் செய்தது. Close, really close. A chance here. His back. Edged and taken. The pressure is building. Now that's close. That's very close. Given. Now sneaking, I think, sneaking down. No, given. This is bowled in, and would you believe it? It is Mohammad Siraj, the lion-hearted Siraj, who has led this attack throughout. He finishes the game. It is a famous win for India. This series is tied 2 apiece. All yours, Ravi. 5 wicket haul. மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஷிபு சோரன் உடலுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய பிரதமர் மோடி ஷிபு சோரன் மகன் ஹேமந்த் சோரன் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். ஷிபு சோரன் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் மின் வாகன உற்பத்தியில் தமிழ்நாடுதான் கேபிட்டல் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி ஆலையை அவர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் இந்தியாவில் 40% வாகனம் தமிழகத்தில் உற்பத்தியாவதாக கூறினார். வாகன உற்பத்தியின் தலைநகரம் தமிழ்நாடு எனவும் இந்தியாவின் மோட்டார் நகரம் சென்னைதான் என்றும் அவர் பெருமிதமாக தெரிவித்தார். இந்தியாவோட மொத்த மின் வாகன உற்பத்தியில 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருந்து தான் உற்பத்தி ஆகுது. தமிழ்நாடு தான் இந்தியாவோட வாகன உற்பத்தி மற்றும் மின் வாகன உற்பத்தியினுடைய கேபிட்டல்னு நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன். சென்னை தான் இந்தியாவோட டெட்ராய்ட். திருப்பரம்புதூர்ல எப்படி முதல் கார் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில முதல் மின் வாகன உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த ஆலை தான் இந்தியாவிலேயே முழு மின்சார பயணிகள் வாகன உற்பத்தி திட்டம். இதனால இந்த வட்டாரத்தை சார்ந்த இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. நெல்லையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொட்டும் மழையில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது நெல்லை தொகுதியில் அதிமுக வெற்றி உறுதி என தெரிவித்த அவர் காங்கிரஸ் திமுக கூட்டணியில்தான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டது என்று குற்றம் சாட்டினார். அதிமுக மக்களின் கட்சி என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் கூறினார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு நீட் தேர்வு அண்ணா திமுக ஆட்சி வந்தது முற்றிலும் தவறு. மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது. அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வரப்பட்டார். அதே போல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டது என்று நம்முடைய
பாரதிய ஜனதா கட்சி தலைவர் குறிப்பிட்டார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிய தீர்வோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டின் தேதி மாற்றப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். வரும் 25ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நிலையில் மாற்றப்பட்ட தேதியை கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பார் என்று குறிப்பிட்டுள்ளார். இல்ல காவல்துறை விநாயகர் சதுர்த்தி 27ஆம் தேதி வர்றதுனால அவங்க 18லிருந்து 22ஆம் தேதி வரை ஒரு தேதியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படி 18லிருந்து 22ஆம் தேதிக்கு ஒரு தேதி நாங்கள் கொடுத்துருக்குறோம், மனு கொடுத்துருக்குறோம், மீண்டும் ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அது தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் அந்த தேதியில் அதுக்குள்ளார ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. காவல்துறை கடிதம் கொடுத்திருந்தார்கள். அந்த கடிதத்தின் வாயிலாக தலைவர் அவர்கள் ஒரு தேதியை நிர்ணயித்து அதுக்கு நாங்கள் மனு கொடுத்து விட்டோம். ஆமா கேட்டோம். அவங்க விநாயகர் சதுர்த்தி அவங்க அவங்களுக்கு சிரமமா இருக்கும், காவல்துறைக்கு பந்தோபஸ்தெல்லாம் போடுறது சிரமமா இருக்குன்றது சொன்னாங்க. அதனால தலைவர் அவர்கள் ஒரு தேதியை முடிவு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. நாளைக்கு உங்களுக்கு அறிவிக்கும். ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கு தொடர்பாக தவறான தகவல்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்தால் கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நெல்லை மாநகர காவல்துறை எச்சரித்துள்ளது. பாளையங்கோட்டை அடுத்த கேடிசி நகர் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி கவின் செல்வகணேஷ் என்ற ஐடி ஊழியர் காதல் விவகாரத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் சூழலில் கொலை சம்பவத்தை தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் ஒரு சில நபர்கள் வீடியோ காட்சி ஒன்றை பகிர்ந்து வருகின்றனர். அந்த வீடியோ காட்சிகள் ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்ற சம்பவம் என தெரியவந்துள்ளது. எனவே சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பகிரும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நெல்லை மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆண்டுகளுக்கு பின்பு சென்னையில் மீண்டும் டபுள் டக்கர் பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. சென்னையில் தற்போது தாழ்தள பேருந்துகள், மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த வரிசையில் டபுள் டக்கர் பேருந்துகளையும் இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. இந்த வகை பேருந்துகள் 1970 அறிமுகப்படுத்தப்பட்டு பல்வேறு இடங்களில் நடைபெற்ற மேம்பால பணிகள் காரணமாக 2008 நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் தற்போது 20 மின்சார டபுள் டக்கர் பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்துகளின் உயரம் அதிகமாக இருப்பதால் அண்ணா சாலை, காமராஜர் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் தன்னிடம் செயின் பறித்த கொள்ளையனை விரைவாக கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு காங்கிரஸ் எம்பி சுதா கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியில் நடைபயிற்சி மேற்கொண்ட மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதாவிடமிருந்து தங்க செயின் பறிக்கப்பட்டது. டெல்லி தூதரகங்கள், மாநில அரசின் இல்லங்கள் உள்ளிட்ட முக்கிய அலுவலகங்கள் அமைந்துள்ள உச்சக்கட்ட பாதுகாப்பு மிகுந்த பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இது தொடர்பாக சாணக்கியாபுரி காவல் நிலையத்தில் எம்பி சுதா புகார் அளித்துள்ளார். இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் செயின் பறிப்பின் போது தன்னுடைய கழுத்தில் காயம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ள எம்பி சுதா, உயர் பாதுகாப்பு மண்டலத்தில் நடந்த குற்றவியல் தாக்குதல் மிகவும் அதிர்ச்சியூட்டுவதாக தெரிவித்துள்ளார். கொள்ளையனை கைது செய்து தனது தங்கச் செயினை மீட்டுத் தர வேண்டும் என எம்பி சுதா வலியுறுத்தியுள்ளார். டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டு டெல்லி அரசு காப்பகத்தில் அடைக்கப்பட்டுள்ள நடிகை மீரா மிதுனை ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் விசாரணைக்கு ஆஜராகாத மீரா மிதுனுக்கு எதிராக 2022ஆம் ஆண்டு பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் டெல்லி நகர வீதிகளில் சுற்றி வரும் மீரா மிதுனை மீட்க கோரி அவரது தாய் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது டெல்லி போலீசாரால் பிடிக்கப்பட்ட மீரா மிதுன் அங்குள்ள அரசு காப்பகத்தில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி டெல்லி காப்பகத்தில் உள்ள மீரா மிதுனை ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆஜர்படுத்தும்படி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சாண்டா மரியா அருகே வறண்ட காற்று வீசுவதால் ஏற்பட்ட காட்டுத்தீ 49,000 ஏக்கருக்கும் அதிகமாக பரவியுள்ளது. இதனால் அங்கு கடும் புகைமூட்டம் ஏற்பட்டுள்ளது. லாஸ் பேட்ரஸ் தேசிய வனப்பகுதிக்குள் ஏற்பட்ட இந்த காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் 1000க்கும் மேற்பட்ட தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ள நிலையில் வரும் வாரங்களில் தெற்கு கலிபோர்னியாவில் அதிக காட்டுத்தீ சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை மையம் எச்சரித்துள்ளது.